இந்த 1 சாமுவேல் புத்தகத்துல முக்கியமான நபர்களுடைய வாழ்க்கைய வந்து அப்படியே நம்ம அவங்களோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த பயணத்துல ஆண்டவர் ஒவ்வொரு நபர்களோட ஏலியோட எப்படி ஆண்டவர் டீல் பண்ணார், சவுலோட எப்படி டீல் பண்ணார், சாமுவேலோட எப்படி டீல் பண்ணார் அப்படின்ற காரியங்கள கடந்த நாட்கள நம்ம தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நேரத்திலயும் நம்ம விசேஷமாக ஆம், தாவீதோட வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய துவங்குகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பைபிள்ல வந்து டேவிட் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அச்சாணி, ஒரு முக்கியமான ஒரு தலைவராக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒரு ஃபேஸ் சேஞ்சிங்ல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த அந்த பாதையில தாவீதுக்கு இருக்கிற இடம் வந்து ஒரு பெரிய இடம். இது யூதர்கள் மத்தியில நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க யூதர்கள். அதே போல தாவீதின் சிங்காசனம், தாவீதின் அரசாட்சி அப்படின்றத தி கிங்டம் ஆஃப் டேவிட் இதோட ஒரு அந்த நீதி, நியாயம் எப்படி ஜனங்களை வந்து மென்மையோடு நடத்தினான் அப்படின்றதுக்கு வந்து ஆண்டவர் அரசாண்டா எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஒரு சின்ன முன் உதாரணம் வந்து தாவீது. சோ எனக்கு இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி இந்த இதயத்துக்கு ஏற்றவனை வந்து ஆண்டவர் எப்படி கண்டுபிடிக்கிறார், எப்படி வழி நடத்துகிறார், அவனுடைய வாழ்க்கையில அந்த ஏர்லி டேஸ்ல இருந்து நம்ம அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம் தேவனுடைய கிருபையினால. விசேஷமா தாவீது எங்க நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறார் அப்படின்னா, ஆஹ் 16வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். சோ இந்த தலைப்பு இன்னைக்குள்ள இந்த பைபிள் ஸ்டடியோட தலைப்பு நான் எப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, த செலக்ஷன் அண்ட் ரைஸ் ஆஃப் டேவிட். ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுக்கிறார், ஆண்டவர் எப்படி உயர்த்துகிறார். இந்த உயர்வுல வந்து உயர்வு தாழ்வுகளும் இருக்கும். ஆனா அல்டிமேட்டா ஆண்டவர் வந்து தாவீதை வந்து உயர்த்துகிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப எப்படி தெரிந்தெடுக்கிறார் அப்படின்றத வந்து நம்ம 16வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். என் கையில வந்து தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள் 2 சேர்த்து நான் வைத்திருக்கிறேன். ஆம், அ நான் வந்து என்னோட மெடிடேஷன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கிறதுனால, அ சில நேரத்துல வந்து இங்க இல்லாத வசனங்கள நான் சொல்றப்ப, முதலாவது இங்கிலீஷ்ல நான் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தமிழ்ல நான் எடுத்து உங்களுக்கு சொல்றதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல இந்த 16வது அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்லி ஒரு 22வது அதிகாரம் வரைக்கும் நம்ம போகப்போறோம். 16-22 வரைக்கும் போகப்போறோம். இது டேவிடோட லைஃப்ல வந்து ஏர்லி டேஸ்ல ஆண்டவர் எப்படி கிரியை செய்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ எங்க நம்மளுக்கு தாவீது இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறார் அப்படின்னா 16வது அதிகாரத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறார். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறார்? நேற்றைய தினத்துல நம்ம இந்த சாமுவேலோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறப்பயும் பார்த்தோம். சவுலோட வாழ்க்கையில இத பார்க்கிறப்பயும் பார்த்தோம். இந்த 16வது அதிகாரம். அவங்க கண்ணோட்டத்துல பார்த்தோம். அன்னைக்கு வந்து தாவீதின் கண்ணோட்டம் 16வது அதிகாரத்துல. சோ தாவீதின் கண்ணோட்டம் எப்படி இருக்குது? தாவீது வந்து அங்கே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆடுகள மேய்ச்சிட்டு இருக்கிறார். அவருக்கு நியூஸ் வருது. சாமுவேல் ப்ராஃபட் வருகிறார் அப்படின்னு சொல்லி. தாவீதுக்கு ஆஸ் எ யங் பாய் பார்க்கணும்னு ஆசை இருந்திருக்கும். ஆனா அதே நேரத்துல அவங்க அப்பா உள்ள நியூஸ் சொல்லி அனுப்புறார். இதெல்லாம் எக்ஸாக்ட்டா பைபிள்ல இல்ல. டெஃபினட்டா நடந்திருக்கணும். என்ன சொல்லி அனுப்பியிருப்பார், அப்பா இன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். எதுக்கு வருகிறாருன்னு சொல்லி தெரியல. எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த ஊர்க்காரங்களே பயப்படுறாங்க. சாமுவேலுடைய பிரசன்ஸ். எதுக்கு அவர் திடீர்னு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தின் மத்தியில இருக்கப்ப, சாமுவேல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ 4வது அதிகாரத்துல 16:4ல நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போன ஆண்டவர் பெத்லெகேமுக்கு சொல்றார். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். ஸ்பெஷல் இன்விடேஷன் வந்து அங்கே வருகிறது. ஸ்பெஷல் இன்விடேஷன். தாவீதுக்கு வந்து அந்த அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கும். ஆனா, ஆ அவன யாரும் கூப்பிடல. ஒருவேள அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, "வேண்டாம்ப்பா, நீ இன்னைக்கு வேண்டாம். எல்லாம் பெரியவங்கலாம் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்" அப்படின்னு சொல்லி.
அதுவும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காட் ஆஃப் பார்ஷியல் ரெவலேஷன், பகுதி வெளிப்பாடுகளின் தேவன் சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். அப்படின்னா என்னன்னா, முழுசா எல்லாத்தையும் சொல்ல மாட்டேங்கிறார் ஆண்டவர். ஒரு 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 ஃபேஸ் பை ஃபேஸா தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உனக்கு தேவையான வெளிப்பாட ஆண்டவர் குடுப்பார். அவ்வளதான். அந்த வெளிப்பாட்டுல நம்ம போனா தான், நாளை தினத்துக்குள்ள வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும். நேத்தே நான் சொன்னேன் வந்து, ஒன் டே அட் அ டைம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு தேவை. இன்னைக்கு என்ன எனக்கு தேவை? நம்ம லைஃப்ப வந்து எப்படி நம்ம லிவ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்வேஸ் 1 இயர் அட் அ டைம் நீங்க எடுக்கக்கூடாது. 1 மந்த் அட் அ டைம் எடுக்கக்கூடாது. 1 வீக் அட் அ டைம்லாம் எடுக்கக்கூடாது. என்ன பிரதர் அப்படின்னா பிளான் பண்ணலாம் பிளான் பண்ணாலும் ஒரு அப்ராக்ஸிமேட்டா நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கணும். பட் ஆனா, 1 டே அட் அ டைம். இந்த நாளை ஆண்டவரே எனக்கு நீர் ஆசீர்வதித்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க நாளை ஆரம்பிக்கணும். அதே மாரி நன்றியோடு கூட நாளை நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கிறணும். நெறைய டைம்ல நம்ம பிளான் படி நடக்கும். ஆ நெறைய டைம்ல நம்ம பிளான் படி நடக்காது. நேற்றைய தினத்தில நாம பார்த்தது போல நம்முடைய காலங்களின் தேவன் அவர். சகலத்தையும் செய்வார். எது வேணுமோ, எது வேண்டாமோ எல்லாத்தையும் அவர் இது பண்ணிருவார். அப்ப ஆண்டவர் சாமுவேலுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ போ நாளைக்கு பெத்லெகேமுக்கு போ. 1வது வசனம், "அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன்" என்றார். அத மட்டும் தான் சொல்றார். தாவீது அப்படின்ற பேர சொல்ல மாட்டேங்கிறார். வெரி, வெரி இம்பார்டன்ட். 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 7 பேர், 8 பேர் இவன சேர்த்து 8 பேருன்ற கணக்கு வரும். ஆ அப்படின்றப்ப வந்து ஆண்டவர் அத தெளிவா சொல்லியிருக்கலாம் இல்லையா? தெளிவாகத்தான் நடத்துகிற தேவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தெளிவாகத்தான் நடத்துகிற தேவன். ஆனா, இன்னைக்குரிய தெளிவு மட்டும் தான் எனக்கு இருக்கும். நாளைக்குரிய தெளிவு ஒரு ஐடியா மட்டும் தான் இருக்கும். ஐடியா தான் குடுக்குறாரு. என்னென்ன ஐடியா குடுக்குறாரு? நீ வந்து பெத்லெகேமுக்கு போகணும். ஆண்டவர் சொல்ற காரியம். பெத்லெகேமுக்கு போகணும். அங்கே ஜெஸ்ஸியோட பையன வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஈசாயின் குமார். ஈசா தமிழ்ல. ஈசாயின் குமாரன தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதுதான் சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். ஒரு ஐடியா குடுத்திருக்கிறார். அப்ப நம்ம அந்த டைரக்ஷன்க்கு போவோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஜெஸ்ஸியினுடைய குமாரன்னா, அப்ப ஜெஸ்ஸியின் குமார்லாம் கூப்பிடுங்க. சாமுவேல் கனவுலயும் நெனைக்கல. ஒரு ஆள விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. டேவிட் எப்படி ஸ்டார்ட் அவன் வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இட் 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 ஸ்டார்ட்ஸ் இன் அப்ஸ்க்யூரிட்டி. ஒரு எளிமையில, மறக்கப்பட்ட நேரத்துல அவனுடைய வாழ்க்கையில இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறான். தாவீது எப்படி ஆண்டவர் ஆவியானவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறார்? மறக்கப்பட்ட நிலைமையிலிருந்து சிறியவனான தாவீது, எல்லாராலும் பொருட்படுத்தப்படாத ஒரு ஸ்டாண்ட் பை ஓரமாக வைக்கப்பட்ட ஒரு நபர். ஆண்டவர் பலவீனர்களை தெரிந்தெடுக்கிறார். சிறுமியும் எளிமையுமானவரை அவர் தெரிந்தெடுக்கிறார். அவருடைய சாய்ஸ் அப்படிதான். அது மாரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தெரிந்தெடுப்புல ஆம் அ சாமுவேல் வந்து ஆம் அ அங்கே நம்ம பார்க்கிறோம். முதல் பையன பார்த்த உடனே அவனுக்கு வந்து அம் அ எலியாபை 6வது வசனம். அவன் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவனா தான் இருக்கும். இவன் தானாக்கும் என்றான். இவன் தானாக்கும் என்றான். அ அ அவன் பார்க்குறான். ஃபிகர பார்க்குறான். பெர்சனாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் மிலிட்டரில இருக்கிறான். அவன் ஏற்கனவே சவுலோட மிலிட்டரில இருக்கலாம். அவன் பார்த்தோனே ஹெவி, ஹெஃப்டி, மேசிவ் பெர்சனாலிட்டியா இருக்கிறான். வெல் பில்ட் பெர்சனாலிட்டியா இருக்கான். பார்த்த உடனே, இவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, "நீ இவனுடைய முகத்தையும், சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்." இப்ப சாமுவேலுக்கு வந்து இது ஒரு பெரிய அ ஏன் ஒரு லெசன் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி சவுல ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்? நல்லா வளர்த்தி இஸ்ரவேல் அவனைப் போல வளர்த்தி கிடையாது. நல்ல சௌந்தரியம், பார்க்க நல்ல பெர்சனாலிட்டி. அப்ப டிஃபால்ட்டா சாமுவேல் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் ஒருவேளை நல்ல பெர்சனாலிட்டீஸ தான் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சொல்லி. அங்கே ஆண்டவர் ஒரு கரெக்டிவ் டீச்சிங் குடுக்கிறார். அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் சிறுமியும், எளிமையும், ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாருமே அந்த கிரிட்டிக்கல் குரூப் நான் அடிக்கடி சொல்லுவேன்யா. கிரிட்டிக்கல் குரூப் தான். ஒரு ஆங்கிள்ல நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம். இல்லன்னா நம்மளுடைய பெற்றோர் அப்படி இருந்திருப்பாங்க. ஆண்டவர் அதனால தான் நம்மள தெரிந்தெடுத்திருப்பார். எல்லாரும் ஒதுக்குறாங்களா? நான் உன்னை பிடிக்கிறேன்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த நேரத்துல ஆண்டவரே நம்ம நன்றி செலுத்தணும். நம்ம வாழ்க்கையில நம்மளையும் ஆண்டவர்
நம்முடைய சிறுமையான காலங்களை நம்மளை நோக்கி பார்த்தார். எளிமையா இருக்கிறப்ப, ஒன்றுமே இல்லாதப்ப நம்ம ஜெபம் பண்ணப்பல்லாம் ஆண்டவர் குடுத்தாரு. அதுக்கப்புறம் எவ்வளவோ செழிப்பு நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இந்த கஷ்டப்பட்ட நேரங்கள், நொறுக்கப்பட்ட நேரங்கள் நம்ம ஒரு காலமும் மறக்கக்கூடாது தேவனுடைய ஜனமே. ஆண்டவர் இப்படியாக தாவீதை வந்து அங்கே உயர்த்துகிறதை, தெரிந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு ஆண்டவர் தாவீத கொண்டு போறாரு பாருங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். கர்த்தரால் விடப்பட்ட அசுத்த ஆவி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆண்டவர் விட்டு விலகுன உடனே பிசாசு வந்து சவுல வந்து அலக்களிக்கிறான். அப்ப 16வது 15, 16 வாசிக்கிறேன். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினாலே அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். 18 அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமே, எனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். அப்ப இங்க நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, டேவிடோட அந்த குவாலிட்டிஸ் வந்து இன்னொருத்தன் பார்த்து அவனை அட்மையர் பண்ணி அவன் ரெக்கமெண்ட் பண்றான். பட் ஆண்டவருடைய அனாதை தீர்மானம் எப்படி இருக்கு பாருங்களேன். அதாவது சவுல்ட்ட இருந்து அபிஷேகம் போயிருச்சு. ஆவியானவர் விலகிட்டாரு. ராஜ்யபாரமும் விலகிருச்சு. ஆனாலும் போஸ்ட் மட்டும் இருக்குது. என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, சாமுவேல்ட்ட விட்டு குடுத்துடணும். ஆண்டவர் என்னைய வந்து இது பண்ணிட்டாரா, சரி ஓகே, நீங்க அடுத்த ராஜாவ நீங்க அனௌன்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். பட் ஆனா அனாதி தீர்மானத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கல. சவுல் வந்து இன்னும் அந்த பதவியிலே தான் இருக்கிறான். ராஜ்யபாரம் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறான். அப்ப தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு இப்ப. அவனை வனாந்திரத்துல உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆடுகள் மத்தியில உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்படி ஆண்டவர் இப்ப உயர்த்த போகிறார் பாருங்க. எப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணா அப்போ தாவீது என்ன நினைச்சிருப்பான்? இவன அபிஷேகம் பண்ணா, என்ன ராஜான்னு சொல்றாரு? ஒண்ணுமே புரியலையே. நெறைய வேத வல்லுனரோட கருத்து என்னன்னா, 16 வயது அப்படின்றாங்க. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது. ஒரு டீன் ஏஜ்ல ஆண்டவர் வந்து அனாயிண்ட் பண்றார். அப்ப அந்த டைம் லைன்ல பார்க்கிறப்ப நெறைய பேர் அப்படி சொல்றாங்க. 16, 17 இயர்ஸ் இருக்கிறப்ப ஆண்டவர் வந்து தாவீத அபிஷேகம் பண்ணுகிறார். ரொம்ப யங் ரெடி யங் சாப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அவன் இருக்கிறான். பட் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன தெரியாது. ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. சவுலோட அரண்மனைக்குள்ள தாவீத அப்படியே கொண்டு வந்து அவனோட இன்ஸ்ட்ருமெண்ட்னால. அதுக்கப்புறம் அவன் வந்து அ சவுல்ட்ட வர்றான். 21வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். இல்லையா? அ எ எ சேவித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். இல்ல 21வது வசனத்துல நான் போடல. 21வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆயுததாரியானான். சாரி, இங்க இருக்குது. இவன் ஆயுததாரியானான். 22 சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும். என் கண்ணில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லச் சொன்னான். சவுலோட வெப்பன்ஸ வந்து ஷார்ப் பண்ற வேலைகள் ஆயுததாரின்னு அது தூக்கிட்டு இருக்கணும். லக்கேஜ் பாய். ராஜாவாக அபிஷேகம் இருக்குது. ஆனா வேலையோ ஒரு லக்கேஜ் பாய். அப்ப நம்மளுடைய அழைப்பு மகிமையான அழைப்பா இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை பிரிப்பேர் பண்றது ரொம்ப சிம்பிளான இடத்துல இருந்து பிரிப்பேர் பண்ணலாம். ஆண்டவருடைய வழிகளை நாம புரிந்து கொள்ளவே முடியாது. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்ட்ட இருக்கிற நீங்க ப்ராப்ளத்த பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருப்பாரு. உடனே அடுத்த மாசம் நடந்திருக்கணும் நம்மளுக்கு. ஆண்டவர் சொன்னார்ல, ஏன் நடக்கல? அப்படின்னு ஆண்டவர் மேல கோபம் வேற வரும் பாருங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானவைகள். ஆண்டுடைய வழிநடத்துதல்களை நாம புரிந்து கொள்ளணும். சில நேரங்கள் ஆண்டவர் டஃப் சிச்சுவேஷனுக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போவார். அழைப்பு வந்து ரொம்ப டஃப்பான அழைப்பு. அவன் ஒரு ராஜாவாகணும். சமஸ்த இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரத்துக்கு அவன் ஒருங்கிணைக்கணும். பெரிய ராஜாவாக மாறணும். அவன் பெரிய டஃப் பர்சனாலிட்டியா இருக்கணும். அட் சேம் டைம் சென்சிட்டிவாவும் இருக்கணும்.
அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் போத் ஹார்ட் அண்ட் சாஃப்டா உருவாக்கணும். எதிரிகளை வெல்லணும், கொல்லணும். அதே நேரத்துல தம்முடைய ஜனத்தை சென்சிட்டிவா நியாயம் தீர்க்கணும். ஆடுகளை எப்படி மேய்த்தானோ அப்படிப்பட்ட அந்த மேய்ப்பனின் இருதயத்தோடவும் இருக்கணும். அதே நேரத்துல ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி ஆண்டவர் எப்படி உருவாக்க முடியும்? சவுலோட வாழ்க்கையிலும் தாவீதோட வாழ்க்கையிலும் உள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் அதுதான். சவுல் உருவாக்கப்படாத ஒரு தலைவனாக வந்துட்டான். அப்படியே அபிஷேகம் பண்ணார் ஆண்டவர். அடுத்து ராஜா ஒரு சாப்டர்ல உட்காந்துட்டான், அவ்வளவுதான். சிங்காசனத்துல உட்காந்தாச்சு. எல்லாரும் நான் தான்ப்பா ராஜா. ஒரு ஜெயத்த ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஜெயத்தினால பீப்புள் எல்லாம் அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஓடுனாங்க. இட் வாஸ் a பிக் பிக் ஃபெயிலியர். ஆண்டவர் அப்ப தப்பு பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் அப்படி அனாதி தீர்மானத்துல நடத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதைகளை கொடுத்து நடக்கிறார். பட் த பெஸ்ட் ப்ராடக்ட் will be as a result of best preparation. சரியான ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா சரியா ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். நான் இந்த கத்தியை குறித்து யோசித்து கொண்டிருப்பேன். ஆயுததாரியான இல்லையா? கத்தி, வாள் எல்லாம் இருக்கு. சில நம்ம வீட்லயும் வந்து பிளேடு வச்சிருக்கிறோம். நைஃப் எல்லாம் இருக்குது. அதோட ஸ்ட்ராங்கான நைஃப் எப்படி நைஃப் வந்து எப்படி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்? சில நைஃப் வந்து 2, 3 வெட்டுவான்னா ரொம்ப மழுகி போகும். மழுகவே ஆகாத நல்ல ஸ்ட்ராங்கான பிளேடு எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் படித்துக் கொண்டிருந்தேன். எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, பயங்கர ஹை டெம்பரேச்சர்ல விடணுமா அத. பயங்கரமான அனல்ல வந்து அத வைக்கணுமா. சூடு ஏற்றணும் அத. ரொம்ப சூடு. அதுக்கப்புறம் அத எடுத்து உடனே ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல உள்ள தண்ணிக்குள்ள முக்கணுமா. அதுக்கப்புறம் திருப்பி பயங்கரமான டெம்பரேச்சர், பயங்கரமான சூடு, பயங்கரமான குளிர்ச்சி, அப்புறம் பயங்கரமான சூடு. இந்த ப்ராசஸ்ல வர்ற அந்த அயன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். தேவனுடைய ஜனமே. தாவீதோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறப்ப, இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆண்டவர் சுமார் ஒரு 16 வருடங்கள் நாம எடுத்துக்கலாம். ஒரு 30 வயசுல தான் கிட்டத்தட்ட 30 வயசுல வந்து யூதேயாவுக்கு அவன் ராஜாவாகிறான். யூதா கோத்திரத்துக்கு அவன் ராஜாவாகிறான். அவ்வளவுதான். அப்ப 16ல இருந்து அந்த 14 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பிரிப்பரேஷன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். முதல்ல கொஞ்சம் அப் போற மாரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். இப்ப சவுலுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆண்டவர் அத குடுக்குறாருப்பா. அந்த அட்டாச்மென்ட்ட குடுக்குறாரு. அவன் சும்மா அவன் வந்து ஆண்டவரே, நீங்க என்னைய வந்து ராஜாவா தானே சொன்னீங்க. இப்ப நீ இத தூக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன வாட்ச்மேனா? வாட்ச் பாயா? அவன எல்லாரும் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? "ஏய் தம்பி இங்க வாடா, போடா" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் தான் ஃபியூச்சர தாவீதுக்கும் சொல்லிட்டார். அவங்க ஃபேமிலிக்கு தெரியும். சாமுவேலுக்கு தெரியும். ஒரு குரூப்க்கு மட்டும் தெரியும். சின்ன குரூப்க்கு மட்டும் தெரியும். விசேஷமா தாவீதுக்கு தெரியும். ஆனாலும் அவன் பொறுமையாக காத்திருந்தான். ஒரு நேரம் ஒன்று வரும். அதுக்காக பொறுமையாக காத்திருந்தான். அப்ப ஆவியானவர் அங்கே கிரியை செய்றார். இந்த அங்க சவுலோட அந்த இரிட்டேஷன் கூடுறப்ப, இவன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறப்ப, உடனே ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவானாம். சோ இப்படியாக சவுலோட ஃபேமிலில வந்து என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆனது மாத்திரம் கிடையாது. அடுத்து முக்கியமான சாப்டர் நம்ம வர்றோம். 17வது சாப்டர். 17வது சாப்டர்ல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வெறும் அறிமுகப்படுத்துறது மாத்திரம் இல்ல, அவன என்ன செய்றார்? உயர்த்துகிறார். உயர்த்துகிறது இப்ப இந்த பாயிண்ட்ல உயர்த்துகிறார்ன்னு சொல்லக்கூடாது. அவன வந்து அவன என்ன சொல்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாப்புலாரிட்டிய குடுக்குறார். இதுவரைக்கும் தாவீது யாருக்கு தெரியும்? அம் சவுலோட வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். மேபி சவுலுக்கு தெரியும். ஏன்னா சொல்லிட்டான். அவங்க 2, 3 பேர் சில பேர் அப்படி சில பேருக்கு அப்படி தெரியுது அவ்வளவுதான். ஏன் இப்ப கொஞ்சம் இன்னும் அடுத்த லேயர அ தாவீதுக்கு கொண்டு போகணும் ஆண்டவர். எப்படி கொண்டு போகணும்? ஒரு சேலஞ்ச். கோலியாத் என்ற ஒரு சேலஞ்ச். சொன்ன கோலியாத் எப்படி அவன் ஜெயிச்சான், அவனோட விசுவாச வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ண போறது கிடையாது. ஆண்டவர் எப்படி உருவாக்குறார் அப்படின்ற மேற்பார்வையை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் பாருங்க. ஆண்டவர் தாவீதுக்கு அவனோட விசுவாசத்த இந்த இடத்துல நிலைநாட்டுகிறார். இஸ் a மேன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்ட்டு. இதுல என்ன 17வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஜெயம் ஜெயம் பெற்ற பிறகு அ அவன் கேட்பான். 55வது வசனத்துல 55, 56
17:55, 56ல நீங்க பார்த்தீங்கன்னா, சவுல் கேட்கிறது, அப்பொழுது ராஜா, "அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன் என்று விசாரி" என்றான். ஆக்சுவலா அவன் மறந்துட்டான். மேபி கொஞ்சம் டைம் ஆயிருக்கலாம். எவ்வளோ நாட்கள், மாசங்கள்னு சொல்லி தெரியல. அவனுக்கு அந்த டைம்ல, அதாவது அவனுக்கு அந்த ஈவில் ஸ்பிரிட் டிஸ்டர்பன்ஸ் இருந்தப்ப, தாவீதுக்கு அவன பிடிச்சிருந்துச்சே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப திருப்பி கேட்கிறான். அவன் யாருன்னு கேட்கிறான் பாருங்க. ரெகக்னைஸ் பண்ண முடியல. வெரி இன்ட்ரஸ்டிங் இல்லையா? மனுஷன் எப்படி மறந்து போறாங்க பாருங்க. அதாவது நம்ம செய்ற நன்மைகள் சில சமயம் நான் ரொம்ப சமீப காலத்துல நான் ரொம்ப அத ஃபீல் பண்ணேன். பட் ஆண்டவர என்கரேஜ் பண்ணேன். ஆண்டவரே நான் இவ்ளோ நன்மைகள செய்தேனே! இத்தன பேருக்கு உதவி செஞ்சேனே! இதெல்லாம் பண்ணேன் ஆண்டவரே! டேய் என்னைய மறந்துட்டாங்களே! அப்டிலாம் சொல்றப்ப ஆண்டவர் சொன்னாரு, "நீ இப்டி ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே இருந்தன்னா, நான் உன்ன எடுத்து பயன்படுத்தவே முடியாது" அப்டின்ட்டார். "நீ என்னோட அன்பால நிரப்பப்படணும். எதையும் எதிர்பார்க்க கூடாது. நான் என்ன எதிர்பார்த்தா எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறேன். நான் எதிர்பார்த்தா எல்லாரையும் உயர்த்திக்கிட்டு இருக்கிறேன். நான் எதிர்பார்த்தா கல்வாரி சிலுவையில எல்லாருக்காகவும் மரித்தேன். தேவனுடைய ஜனமே எதிர்பார்க்காதீங்க. ஐயோ! மறந்துட்டாங்களே! இப்படிப்பட்ட ஒரு கசப்பு வேண்டாம். ஐயோ! நான் உதவி செஞ்சேன். அவன் படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் பிரதர். நான் என்னோட என்ஜாய்மென்ட்லாம் விட்டுட்டு இவ்ளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? உங்க பிள்ளைங்க கூட மறந்துரலாம். மனுஷனுடைய மெமரி வந்து பாத்தடிக் மெமரி பாருங்க. மறக்கிறது மாத்திரம் இல்ல, அப்படியே தலைகீழா சொல்லுவாங்க. ஒரு நபருக்கு நான் வந்து கிரிட்டிக்கலா ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். நான் ஒரு நாள் சொல்றேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கிரிட்டிக்கலா ஆக்சிடென்ட் ஆனப்ப வந்து நான் கூடயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஓடியே போனோம். வேற யாரும் இல்ல. அவங்க பிள்ளைங்கலாம் வர முடியல. நான் கூடயே இருக்கிறேன். 2, 3 நாள் இருந்து எல்லாம் அந்த ம டாய்லெட்ல பண்றப்ப எல்லாத்தையும் நான் கூடயே தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சன்னெல்லாம் வர்றாப்புல. 2, 3 நாள் கழிச்சு தான் அவங்க பையன்லாம் வந்தாப்புல. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் நீங்க பார்த்துக்கங்க, நாங்க பார்த்துக்கிறோம்ன்னு சொன்னா, ரைட் நம்மளால முடிஞ்ச அளவு பண்ணோம் 2, 3 நாள். ஆனா 2, 3 நாள் முழுசா நான் இருந்தேன். இந்த கிரிட்டிக்கல் டைம்ல இருந்தேன். ஆம்புலன்ஸ்ல நான் தான் கூட போனேன். எல்லாம் பண்ணேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு அதே நபர நான் பார்க்கிறப்ப அவர் சொன்ன ஒரு காரியம். என்ன சொன்னாரு அப்டின்னா, அந்த 3 நாள் நான் பண்ண அந்த எலமென்ட்டே அவர் மறந்துட்டாப்புல. அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு சொன்னோனே என் பையன் ஓடி வந்துட்டான் பிரதர். பையன் ஓடி வந்துட்டான். அப்டியே தான் இருந்தான். அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாச்சு. 3 நாள் வரைக்கும் வரவே இல்ல. ஆனா, ஆண்டவர் என்ன எனக்கு கற்பித்து குடுத்தாருன்னா, அவருக்கு அவரு பையன் மேல எதிர்பார்ப்பு இருக்குது. அத கூட அக்செப்ட் பண்ண முடியல. என் பையன் உடனே வரலன்றது கூட அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு அட்டாச்மென்ட் இருக்குது. மை பிலவட் தேவனுடைய ஜனமே, நீங்க யார்ட்டயோ ரொம்ப அட்டாச்டா இருக்கிறதற்காக, ஆண்டவர் உங்களுக்கு குடுக்கிற நபர்கள நீங்க அல்லல் தட்டிறாதீங்க. ஆர் யூ வித் மீ? தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் சில பேர உங்களுக்கு குடுப்பார். உங்களுக்கு உதவியாக இருக்கிறதற்கு. உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதற்கு, உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறதற்கு. ஆனா உங்களுக்கு யார் மேலயும் ரொம்ப ஒரு அட்டாச்மென்ட் இருக்கும். அவங்களால பண்ண முடியாத சூழ்நிலையா கூட இருக்கலாம். உங்க பிள்ளையா கூட இருக்கலாம். அவங்கள்ட்ட வச்சிருக்கிற எதிர்பார்ப்பின் நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற நபர்கள நம்ம மறந்து போகக்கூடாது. நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அத ரெகக்னைஸ் பண்ணணும். ஆண்டவர்ட்ட நெருங்க, நெருங்க இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். "நீ மனிதனுடைய இருதயம் இப்படிதான்ப்பா இருக்கும்." எல்லாம் மறந்துருவாங்க. மாறி, மாறி பேசுவாங்க. அதனால தான் நேத்தே லைஃப் புக்க குறிச்சு சொன்னேன். எழுத சொன்னேன். நம்ம மெமரீஸ் வந்து இட் இஸ் a டிசெப்டிவ் மெமரீஸ். நம்ம பிரெயின் வந்து சில சமயம் நம்மள ஏமாத்திரும். ஃபேக்சுவலாவே நம்மளால சில சமயம் சொல்ல முடியாது. நம்ம 4 பேர் சொந்தக்காரங்கள்ட்டலாம் கேட்டு, நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு அன்னைக்கு ரியலா யாரு ஹெல்ப் பண்ணான்னு நீங்க கிராஸ் செக் பண்ணா தான் உங்களுக்கே ரியாலிட்டியே வரும். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்டின்னா, தாவீது முதலாவது ஒதுக்கப்பட்டவன். அடுத்து மறக்கப்பட்டவன். மறக்கப்பட்டவன். திருப்பி கேட்கிறான். எவ்வளவு பெரிய விக்டரி அந்த பிறகு. பட் இதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. யாரு அடுத்த ஆண்டவர் பெர்சனாலிட்டி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. தாவீதோட வாழ்க்கையில 18வது அதிகாரம். முதல் வசனங்கள், முதல் 2 வசனங்கள நான் வாசிக்கிறேன். 3 வசனங்கள் அங்கே போட்டிருக்கிறேன் பாருங்க. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். என்னவோ தெரியல, யோனத்தானோட ஹார்ட்ல தாவீத குறித்த ஒரு பயங்கர க்ளோஸ். தே தே பிகேம் ஃபிரெண்ட்ஸ் ஃபார் லைஃப். இதுக்கப்புறம்
நீங்க வந்து 1 சாமுவேல், 2 சாமுவேல் தொடக்கம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் யோனத்தான். வேற யாருமே இல்ல. ஆனா அவன் கூடயும் இல்ல. ஆண்டவர் கூடயும் வைக்கல. இது ஒரு ஆண்டவர் செய்ற இன்னொரு பெரிய ஒரு காரியம் பாருங்க. நம்மள உண்மையா நேசிக்கிறவங்கள உண்மையா இது போல பக்கத்துல இருக்கணும். நம்மளால இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஓகே. நம்மளோட இருதயம் சில சமயம் ஏங்கும். ஏங்குகிற இருதயத்தை ஆண்டவர் காண்கிறார். ஆனா, ஆ தாவீது கர்த்தருக்குள் பலப்பட வேண்டிய அந்த வசனத்த நாளைக்கு பார்ப்போம். கர்த்தருக்குள் பலப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். யோனத்தான் தாவீதை பலப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா நம்ம வளர, வளர கர்த்தருக்குள் அவனாகவே ஏன்னா ஜிக்லாக்ல நம்ம கடைசியா நாளைக்கு பார்க்கிறப்ப, அந்த 30வது அதிகாரம்லாம் நம்ம பார்க்கிறப்ப, தாவீது கூட இருக்கிறவங்களே கல்லெறியறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஃப்ரஸ்ட்ரேஷன், தோல்வி அவங்க பிள்ளைங்கலாம் மனைவியெல்லாம் பிடிச்சு போயிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அவன் ரொம்ப சோர்ந்து போயிருவான். சவுல் என்னைய கொல்ல வர்றான். சரி. என் கூட இருக்கிறவங்க, என்னோட இருக்கிறவங்களும் என்னை அடிக்க வர்றாங்க ஆண்டவரே. ஆனாலும் அவன் போய் கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தினான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய ஜனமே, சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளுக்கு ஆறுதலின் உறவுகள வைத்திருக்கிறார். நம்மளை பலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். சில நேரங்கள்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளும் ஆண்டவர் மாத்திரம் தான். ஆண்டவரே நீர் என்னை உண்மையான ஆண்டவரோட நீங்க நெருங்கி நடக்க, நடக்க நீங்க பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கடுமையா இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ. ஆண்டவர் அவர் நடந்த பாதையிலுமே அப்படிதான் இருந்துச்சு. அவர் நடந்த பாதையிலுமே அப்படிதான் இருந்துச்சு. அவரே சிலுவைய வந்து கூடுமானால் ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்றார். ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் நாட் சம்டைம்ஸ் ஈசி. சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆறுதல் உண்டு, மகிமை உண்டு, கனம் உண்டு. எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சில நேரங்கள், சில காலகட்டத்துல ஆண்டவரே எனக்கு முடியல ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையும் வரலாம். உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கான்னு சொல்லி தெரியல. இனிமே வரப்போகுதான்னு சொல்லி தெரியல. இல்லையா? ஆ ஒருத்தர் பக்தன் எவனமாய் பாடுகிறாருங்க. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இல்லையா? கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம். நம்ம நம்மள நாம என்கரேஜ் பண்ணிக்கணும். தாவீது அத கற்க வேண்டிய ஒரு யோனத்தானோட ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு ஆண்டவர் குடுக்குறாரு. ஏன்னா, சில காலம் வரைக்கும் தாவீது தனியா ஸ்ட்ரகிள் பண்ண முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த காலகட்டத்த தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். யோனத்தான் உடன்படிக்கை பண்ணுங்க. 2 பேரும் உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, 18:5 என்னன்னு நம்ம வாசிக்கிறோம். 18வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் உறுதியாய் காரியத்தை நடப்பித்ததினால், சவுல் அவனை யுத்த மனுஷர் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும், சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். என்ன ஒரு உயர்வு பாருங்க. ஆண்டவர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்துறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆயுதத்தாரி, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பாய், வெயிட்டிங் பாய் மாரி. வாட்ச்மேன் வேலை முதல்ல. அடுத்து கோலியாத்தை ஜெயித்த பிறகு ஒரு ரெகக்னிஷன் அவனுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் யோனத்தானுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. பவர்ஃபுல். யோனத்தான் இஸ் எ பவர்ஃபுல் பெர்சனாலிட்டி. ராஜாவோட பையன் சார். தாவீது யாரு? அவன் சொல்லுறான். அவன் ஒண்ணுமே கிடையாது. தாவீதே சொல்லுவான். அவன் ஒண்ணுமே கிடையாதுயா. ஆக்சுவலா அவன் ஒண்ணுமே கிடையாது. அவங்க அப்பா வீட்லயே அவன் ஒண்ணுமே கிடையாது. அவங்க வீட்லயே அவனுக்கு மதிப்பு கிடையாது. இங்க வந்து கோலியாத்த ஜெயிச்சதுனால உடனே பெரிய ஆளாயினா, சின்ன வயசுல அப்படிதான் யோசித்தேன் நானு. சின்ன வயசுல நமக்கு சண்டே கிளாஸ்ல கதை சொல்லுவாங்க இல்லையா? தாவீது கோலியாத்த ஜெயிச்ச உடனே அதுக்கப்புறம் ராஜாவாயிட்டான் அப்படியா? அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 14, 13 வருஷம் ஓடுது பாருங்க. அதுவும் சாதாரண வருஷங்கள் கிடையாது. கடுமையான வருஷங்கள்.
அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் பயங்கரமான betrayal, ஏமாறுதல்கள், தனிமைகள், வனாந்தரம் எல்லாத்தையும் நான் இங்க கொண்டு வர முடியல. பட் ஐ திங்க் ஐ வில் கிவ் அ கிளிம்ஸ் சோ தட் நீங்க தனியா படிக்கிறப்ப இன்னும் மைன்யூட்டா நீங்க படிக்கிறப்ப ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய காரியங்கள உங்களோட இன்ட்ரெஸ்ட் நான் கிளறி விடுறேன். நான் தனியா படிக்கிறப்ப தாவீதோட லைஃப் வந்து மைன்யூட் லெவல்ல ஆண்டவருக்கு நம்ம எழுதி கொடுத்திருக்காரு. நோ அதர் பர்சனாலிட்டி ஆல் ஓவர் த பைபிள், முழு வேதாகமத்தில இயேசு கிறிஸ்துவ இன்க்ளூசிவ் ஆண்டவர் எப்படி இயேசு கிறிஸ்துவ உருவாக்குனார்ன்றத நம்மளுக்கு கொடுக்கல. சவுலோட பர்சனாலிட்டி எடுத்துக்கங்க. புதிய ஏற்பாட்டு சவுல நான் சொல்றேன். பவுலோட பர்சனாலிட்டி ஆண்டவர் எப்படி உருவாக்குனார்ன்றது நம்மளுக்கு கொடுக்கல. மோசேயோட பர்சனாலிட்டி எடுத்துக்கங்க. பயங்கர ஸ்டன்னிங் பர்சனாலிட்டி தான். ஆனா ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கப்புறம் வனாந்திரத்துல 40 வருஷம் அவன் இருக்கிறான். அது எப்படி உருவாக்குறார் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இருக்கு. தாவீது மாத்திரம் தான் ஆண்டவர் எப்படி உருவாக்குகிறார். ஒரு ஒரு தலைவனை எப்படி உருவாக்குறார். ஒரு தேவனுடைய மனுஷியை எப்படி உருவாக்குறார் என்ற ஒரு புரோட்டோடைப் 1 சாமுவேல்ல இருக்குன்றத மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்க வேண்டிய மேனுவல் 1 சாமுவேல். ஒரு தம்பிட்ட ஃப்ரெண்ட் சொன்னாப்ல, என்னவா ஃபியூச்சர்ல எலன் மாஸ்க் ஆகுறேன்னு சொல்றான். எலன் மாஸ்க் ஆகுறேன். பெரிய விஷன் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு. பெரிய பணக்காரன், பெரிய லெவல்ல கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய ஊழியக்காரன் ஆகணும், பெரிய யூடியூப்ல பயங்கர ஃபேமஸ் ஆகணும். ஊ சார், நீங்க ஆயுதத்தாரி ஆகணுமே. விசுவாச வீரனா அவன் 16வது அதிகாரம் 17வது அதிகாரத்துல வந்து அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டுதான் இருக்கிறான். போக்குவரத்துமா இருக்கிறான். எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாத்து வைத்திருக்கிறார். அந்த பாத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். நீங்க ஆண்டவரை ஓவர்டேக் பண்ணிராதீங்க. ஓவர்டேக் பண்ணிராதீங்க. இங்க ஆண்டவர் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆ யுத்த மனுஷர் மேல் அதிகாரி ஆக்சுவலா பயந்து போய் தான் பண்றான். நீங்க நல்லா வாத்து பாத்தீங்கன்னா தெரியும். யுத்த மனுஷர் மேல் அதிகாரி ஆக்கினான். என்னல போய் சண்டை போடுப்பா அப்படின்றான். நான் என்ன நினைக்கிறான் அவன், செத்து போகட்டும்னு நினைக்கிறான். சவுல் நல்லா புரிந்துக்கணும் நீங்க. தாவீத ஏன் அவன் உயர்த்துறான்? ஏன் யுத்த மனுஷர் மேல் அதிகாரி ஆக்குறான்? நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, அவனோட ஒரே இன்டென்ஷன் எப்படியாச்சும் அவன் செத்து போணும். யுத்த மனுஷர்ல போனா அவன் செத்து போயிருவான். ஏதாச்சும் ஒரு வார்ல அடி வாங்கி செத்துருவான் அப்படின்னு நினைக்கிறான். ஆண்டவர் அவனோடு இருந்து எல்லா யுத்தத்தையும் ஜெயமாய் மாற்றுகிறதுனால அவன் எல்லா ஜனத்திற்கும் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண் அவன் சவுலோட கண்கள்ல கூட அவன் வந்து என்ன இவ்வளவு சூப்பரா பேசுறானே, இவ்வளவு வெல் மேனர்டா இருக்கிறானே, அவன் போரிடங்கள்லாம் ஜெயமா இருக்குதுன்னு சொல்லி உயர்த்தப்படுகிறான் பாருங்க. உயர்த்தப்படுகிறான். அப்ப வந்து 6வது வசனம் தான் இந்த 6, 7 நான் வாசிக்கிறேன். அதே 18வது அதிகாரம் 6, 7 நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, தாவீது பெலிஸ்தனை கொன்று அ ஆ 18, 7 அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 16,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. இல்லையா? அந்த நாள் முதல் சவுல் இப்ப 9வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 8யும் வாசிக்கிறேன். திருப்பி வாசிக்கிறேன். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை பயங்கரமாய் பார்த்தான். அதாவது எப்படினாச்சும் அவன கொன்றணும் அப்படின்னு பார்க்கிறான். அடுத்து ராஜாவாயிருவான்பா. இவ்வளவு ஃபேமஸான ராஜாவா எப்படியாச்சும் கொன்றணும் அப்படின்னு பார்க்கிறான். அது சரி. அதுக்கப்புறம் என்ன பண்றார்? 18 அதிகாரம் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 12, 13ல நீங்க வாசித்தீங்கன்னா, ஆ கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும், தன்னை விட்டு விலகிப் போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து, அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி, என் கூட இருக்காதாப்பா நீனு. என்னை விட்டு அப்புறப்படுத்துறான். அவன பார்த்தாலே எரிச்சல் வருது. கொல்ல கொல்ல முயற்சிக்கிறான். கொல்ல முயற்சிக்கிறான். அவன் மேல ஒரு கொலை வெறி வந்துருது. பிசாசு வந்து தாவீது தாவீது செத்தாதான் செத்தாதான் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைநிற்கும் அப்படின்னு மனசுல புரோகிராம் ஓட ஆரம்பிக்குது பாருங்க. அப்ப தனியா போட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பேருக்கு அதிபதியாக வைத்து அவன வந்து அப்புறப்படுத்துறான். பட் ஆனா டேவிட் அவனுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து இங்க டெவலப் ஆகுறத நம்ம பார்க்கிறோம்.
அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, தன்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவன் எப்படியாச்சும் செத்து போகணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? அந்த தீமையில நன்மையை நினைக்கிறார். இப்ப யாராச்சும் இப்போ ஆபீஸ் செட்டப்ல கூட சில பேர் சொல்லுவாங்க, "எப்பா உன்னை வந்து கவுத்துறதுக்கு தான் இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறான். உன்னை நீ ஒண்ணும் இல்லாம போறதுக்கு தான் உன்னை இப்படி பண்ணியிருக்கிறாங்க. உன்னை ஒழிக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. நீங்களோ எனக்கு விரோதமாக செயல்பட்டீர்கள். கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணுகிறார்" அப்படின்னு சொல்லி யோசேப்பே சொல்லுவார். 50வது அதிகாரத்தில் 20வது வசனம். அதே போல ரோமர் 8:28 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற தேவன் நம்ம வாழ்க்கையில விசேஷமாக தீமைகளை நன்மையாக மாற்றுவார். தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். டேவிட் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். கொல்லணும்னு சவுல் நினைக்கிறான். ஆண்டவர் உயர்த்துகிறார். நல்ல ஒரு லீடரா உருவாக்குறார். டேவிட் கமாண்ட் 1000 கமாண்டர் ஆஃப் 1000 1000 பேருக்கு ஒரு அதிபதி அவன் ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப். அதுக்கு முன்னாடி போக்குவரத்தும் இருக்கிறான். அவங்க யுத்த வீரர்களுமே முன்னாடி ஒரு இது பண்றான். ஏன்னா தாவீது வந்து நல்ல கவன வச்சு நல்லா அடிக்கிற ஆளு. கவன்லயே வண்டிய ஓட்ட முடியாது. அவன் ஒரு யுத்த வீரனா மாறணும். மேசிவ் மைட்டி கிங்கா மாறணும். வாரியரா மாறணும். அவனும் மென்மையான இருதயம் படைத்தவன். அதனாலதான் சங்கீதங்கள்ல நீங்க பார்ப்பீங்க. எனக்கு ஒரு அவை போல ரெக்க இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் நான் போயிருவேன். அமைதியா இருப்பேன் அப்படின்பான். ஆண்டவரே 1000 நாட்களை பார்க்கலாம். உடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும். ஒரு நாள் நல்லது அப்படின்றான். அவனோட இருதயம் எங்க இருக்குது? ஷெப்பர்ட். ஓரமா அவனோட கிட்டார் எடுத்துட்டு, தம்புரு எடுத்துட்டு, அப்படி ஒரு பாட்டு பாடி, ஜெபம் பண்ணி, அவன் கூலா, ரிலாக்ஸ்டா இருந்துட்டு இருந்த ஆளு. ஆண்டவர் அவனை டஃபன் பண்றார். எஸ், ஐ நீட் தட் சென்சிட்டிவிட்டி டேவிட். உன் இருதயத்துல காணப்படுகிற அந்த மிருதுத்தன்மை எனக்கு வேணும். இந்த மிருதுத்தன்மையானது வேற இடத்துல நான் யூஸ் பண்ண போறேன். பட் அந்த இடத்துல உனக்கு டஃப்னஸும் வேணும். டஃப்னஸ் எப்படி சார் நம்ம லைஃப்ல கேரக்டர்ல கிரியேட் ஆகும்? பை எக்ஸ்பீரியன்சிங் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஃப்ரீக்வென்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பைபிள் ஸ்டடில இப்ப நம்ம அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் சொல்றப்ப நீங்க பாக்குறப்ப நிறைய பேர் நம்ம இதையே புலம்புவோம் ஆண்டவர்ட்ட. என்ன சொல்லுவோம்னா, என்ன ஆண்டவரே ஒரு நாள் நல்லா இருக்குது, இன்னொரு நாள் டவுன் ஆறேன், இன்னொரு நாள் நல்லா இருக்கு. ஏன் அப்படி எடுக்காதீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் the நேச்சர் ஆஃப் லைஃப். ஹார்ட் பீட்டை நீங்க பாருங்க. சிஸ்டோல் டயஸ்டோல் வந்து மேல கீழ தான் போயிட்டு வரும். ஒரு நாளோட பாருங்க. அதிகாலை, இரவு, நைட், டே அண்ட் நைட். சீசன்ஸ பாருங்க. வின்டர், சம்மர், ரெய்னி. சோ ஆண்டவர் வந்து எல்லா சீசன்ஸையும் வச்சிருப்பார். எல்லா டைம்ஸையும் வச்சிருப்பார். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டெஃபினட்டா. அதுல நம்ம ஸ்டடியா இருக்கணும். ஸ்டடி ஸ்டேட் தியரி வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டடியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கான்ஸ்டன்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே கைண்ட் ஆஃப் திங்கிங். ஒரே மாதிரி. நம்ம கேரக்டர்ல கன்சிஸ்டன்டா இருக்கணுமே ஒழிய, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் பாத்துல நம்ம கன்சிஸ்டன்டா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம கேரக்டர் கன்சிஸ்டன்ட், நம்ம ஹோலினஸ், உண்மையை பேசுறதுல அதெல்லாம் கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு தருகிற அனுபவங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். காலையில அப்செட் ஆயிடுச்சு, மூட் அப்செட் ஆயிடுச்சு, எனக்கு மீட்டிங் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வேண்டாம். இதெல்லாம் இட்ஸ் வீக் வீக் மென்டல் ஸ்ட்ரென்த். பலவீனப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும். பரவாயில்ல. சரி, காலைல ஒரு சண்டை நடந்திருக்கு வீட்ல. ஒரு உலக யுத்தம் நடந்திருக்கு. நிறைய பேர் டக்குன்னு ஈவினிங் பிரேயரை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒரு யங் ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படிதான். பிரதர் நல்லா ஹவுஸ் பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம். சண்டை வந்ததுல இருந்து அப்படியே விட்டுட்டோம். நோ, 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 நோ. இதுலதான் கன்சிஸ்டன்சி வேணும். அதே சண்டை வரதான் செய்யும். சரி பண்றோமோ இல்லையோ, பட் சேஞ்ச் பிரேயர் பண்ணிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். That is a strength that we need to develop. ஆண்டவர் நம்மளை டெவலப் பண்ண சொல்றார். நீங்க பலப்படணும்னு சொல்றார். பிளக்சுவேஷன் ஆகுதுன்னு சொல்லி நீ சோர்ந்து போகாத. பிளக்சுவேட்டிங் ஸ்ட்ரென்த் நீ பெற்றுக்கொள். ஆண்டவரோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவர் உன்னை பலப்படுத்துவார். வசனம் உனக்கு நேராக வந்து கொண்டு இருக்கிறது. நீ பலப்பட, சோர்ந்து போகாத, முன்னேறு. நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போவேன். கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். தாவீதோட வாழ்க்கையை பாரு. அப்ஸ் அண்ட் டவுன், அப்ஸ் அண்ட் டவுன். 1000. சரி, அதுக்கப்புறம் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது நடக்குது. ஐ விஷ் ஒரு யூத் மீட்டிங்னா இது கொஞ்சம் நான் எலாபரேட்டா நான் எடுத்திருப்பேன். இல்லையா?
என்ன அப்படின்னா, எல்லா ஜனங்களும் அ தாவீத நேசிச்சாங்கன்னா, விசேஷமா அடுத்த பாயிண்ட் மீகாள் சவுலோட குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தான். ஆல் இஸ்ரேல் அண்ட் ஜூடா லவ்ட் டேவிட். அவன் 1000க்கு அதிபதி ஆகிறான். இது மாத்திரமல்ல, people started to like and love David. They liked him. ஓ தாவீது தாவீதோட சத்தத்தை கேட்ட உடனே தாவீது அப்படின்னு சொல்லி ஒரு கூக்குரல். தாவீது வந்துட்டான்னு சொல்லி ஒரு பரவசம். டேவிடுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. வாட் a கிரேட் எக்ஸால்டேஷன். எவ்வளவு ஒரு உயரமான ஒரு ஸ்தானம். ஒரு மூவி எடுக்கலாம் இல்லையா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். இப்ப எங்க வந்துட்டான்? எவ்வளவு ஜனங்கள் எல்லாம் நேசிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டான். எல்லாரும் பிரைஸ் பண்றாங்க. எங்க போனாலும் ஜெயம். வாட் a லைஃப் டேவிட். பிரைஸ் காட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்க போகுது பாருங்க. யா 18 முடியுது. 18வது முடிய 18ல ஒரு கிரிட்டிக்கலான இது என்ன வந்துருச்சு அப்படின்னா, 18ல எல்லாரும் நேசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. கடைசியில யார் நேசிக்க ஆரம்பிச்சுட்டா, சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது, அது அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் சந்தோஷமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சார் தன்னுடைய மக வந்து நேசிக்கிறா. தாவீது நேசிக்கிறான்னு சொல்லி எழுதப்படல. தன்னுடைய மக வந்து ஆசைப்படுறா தாவீது மேல. ஆனா சவுல் எப்படி பண்றான் பாருங்க. 21 அவள் அவனுக்கு கண்ணியா இருக்கவும், பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும், அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி, தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தி இன்று எனக்கு மறுமனாவா என்றான். ஆனா அதுக்கு என்ன அவன் விலை கேட்கிறான்? நீ 100 பெலிஸ்தருடைய நுனித்தோலை நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. 18வது அதிகாரம் 20வது வசனங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லி அனுப்புவான். டைரக்ட்டா சொல்ல மாட்டான். பயங்கர கன்னிங்கா 22 நான் வாசிக்கிறேன். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடே ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார். தாவீது நம்புறான் பாருங்க. ராஜா உன்மேல் பிரியமாயிருக்கிறார். அவருடைய ஊழியக்காரர் எல்லாருமே நேசிக்கிறார்கள். தாவீதே, ராஜா ரொம்ப பிரியமா இருக்கப்பா. ஊழியக்காரர் உன்னை ரொம்ப லவ் பண்றாங்கப்பா. எல்லாரும் நேசிக்கிறாங்கப்பா. உனக்கு தெரியுமா? மீகாலும் உன்னை நேசிக்கிறாப்பா. அவளும் உன்னை நேசிக்கிறா. சாம செட்டில் ஆயிரு. சவுலோட வீட்டுல செட்டில் ஆயிரு. ராஜாவுக்கு மருமகனா மாறிரு. 23 சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவியில் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது அவன் சொல்றான், பேக்கு மாதிரி சொல்றான் பாருங்க. நான் ராஜாவுக்கு மருமகனா இருக்கிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன் என்றான். ஒரு எளிமை, ஒரு தாழ்வு ஆண்டவர் விரும்புகிறார். எளிமையும் தாழ்மையும் தாவீதோட வாழ்க்கையில சில சமயம் இதெல்லாம் யோசிக்கிறப்ப கொஞ்சம் அந்த அந்த தாவீதோட ஹார்ட்டுக்குள்ள போய் நீங்க யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவன் அன்னைக்கு நைட் என்ன எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான் தெரியுமா? கண்ணீர் விட்டு, ஆண்டவரே என்னை இப்படிலாம் ஒண்ணுமே இல்லாத இருந்தேன். நீ இப்படி என்னைய உயர்த்தினீங்களே ஆண்டவரே. ராஜாவோட மருமகன் ஆக்குறதுக்கு என்னைய உயர்த்திருக்கிறீங்களே ஆண்டவரே. நன்றின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணியிருப்பான். அதான் தாவீதுடைய இருதயம். ஆண்டவர் மேல இருந்து பார்த்துட்டு, என்ன டேவிட், நான் ராஜாவுடைய மருமகனா ஆக்குறதுக்காக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். தாவீதின் சிங்காசனம் ஒன்று வரப்போகிறது. உன்னுடைய வித்திலிருந்து தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார். உனக்கு நித்திய சிங்காசனத்தை நான் வைத்திருக்கிறேன். இன்னும் சொல்லல. ஆண்டவர் மனசுல அது இருக்குது. David is settling for a low, high promotion. Low level, high promotion. நம்ம லைஃப்ல நிறைய பேர் இதுல செட்டில் ஆகும். ஆண்டவர் வைத்திருக்கிற இடம் இது சார். இது இல்ல. இன்னும் மகிமையான ஒரு இடம். தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன நினைத்திருக்கிறார்? ஆண்டவர் என்னுடைய ஃபியூச்சர் எப்படி பார்க்கிறார்? அவருக்கு தான் தெரியும். ஆண்டவரே, அந்த ஃபியூச்சர் பார்த்து என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஜெபம்ல நம்ம பழகிக்கொள்ளணும். ஆனா அவன் பாருங்க எவ்வளவு பொல்லாதவன் தெரியுமா? பட்சமாய் பேசி அப்படிலாம் இது 25 பாருங்க. அப்பொழுது சவுல் ராஜா அ பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின்
100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருவிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கைக்கு விழப் பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. எப்படினாலும் சொந்த மகளே பெயிட்டா வைக்கிறான் பாருங்க. எவ்வளவு ஹார்ட் ஆயிட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமாய் போறப்ப யார் யாரெல்லாம் நேசிக்கணுமோ எல்லாம் எதிரியா மாறிடுவாங்க. யார் சத்துருவோ அவங்க நண்பர்கள் ஆயிருவாங்க. யார் நண்பர்களோ அவங்க சத்துருவா மாறி. அதுல பியூட்டி என்ன தெரியுமா? 100 பேரை அவன் கொன்னு ஜெயிச்சுட்டு வந்துடுறான். இன்னும் பயம். வேற வழி இல்ல. சொல்லிட்டா மகளை கொடுத்துதான் ஆகணும். கொடுத்துடுறான். ஆனா என்ன பாருங்களேன், 19வது அதிகாரம். அதாவது அதுக்கு முன்பதாக ஒரே ஒரு பாயிண்ட். டேவிட் பிகம்ஸ் மோர் சக்சஸ்ஃபுல். 28வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். 28, 29, 30. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தை அவர் மிகவும் நேசித்த சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவானான். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படும் போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. மோர் சக்சஸ். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. ஆண்டவர் அவனை இன்னும் உயர்த்துகிறார். இன்னும் உயர்த்துகிறார். ஆனா கம் 19th சாப்டர். ஓகே. 17th சாப்டர்ல வந்து 16th சாப்டர்ல வந்து ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுக்கிறார், அபிஷேகிக்கிறார், அவனை வந்து ஆயுதத்தாரியாக மாற்றுகிறார். 16, 17ல பாப்புலாரிட்டி கொஞ்சம் கொடுக்கிறார், இன்ட்ரோடியூஸ் பண்றார். கோலியாத் வர்றாப்ல 17. 18 இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னா, கொல்லணும்னு நினைக்கிறான், ஒரு ஆண்டவர் உயர்த்துகிறார். அவன் கொல்லணும்னு நினைக்கிறான், உயர்த்துகிறார். எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய ஜனத்தை நெருக்குகிறார்களோ அவ்வளவு அதிகமாய் பெருகினார்கள் சொல்லி யாத்திராகமம் முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். தேவனுடைய ஜனத்திற்கு எவ்வளவு நெருக்கமோ அவ்வளவு, எவ்வளவு அவ்வளவு, அதை மறந்துடக்கூடாது. சொன்னா நீங்க எவ்வளவு நெருக்கப்படுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு பிளஸிங் இருக்கும். எவ்வளவு கண்ணீர் விடுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு பிளஸிங். எவ்வளவு ஒதுக்கப்படுறோமோ அவ்வளவு தூரத்துக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். எவ்வளவு தாழ்மையா இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு உயரும். இட்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி. எவ்வளவு அவ்வளவு. மறந்துடாதீங்க. நீங்க வேண்டாம்னு சொன்னா கூட விட மாட்டேன் சில சமயம். நான் கூட ஆண்டு சொன்னேன், ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, இதுக்கு மேல உயர்த்தினா ஒரு மாதிரி இருக்க போகுது. தப்பா எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சில சிச்சுவேஷன்ஸ்ல ஆக்வர்டா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், நீ இது பண்ணல, அந்த நேரத்துல தாழ்மையா இருந்தல, இப்படிதான் அவனை உயர்த்துவார். அது ஆண்டவர் வந்து ஒரு சொல்லுவார், பிளாட்டண்டா உயர்த்துவார் ஆண்டவர். ஒரு நபரை உயர்த்தி இன்னொரு நபரை தாழ்த்துகிற தேவன். அப்ப அது 19வது அதிகாரத்துல நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சவுல் வந்து இனிமே இந்த கேம் ஆட்டாப்பா, எல்லாரையும் கூப்பிடுறான். 19:1 தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியர் எல்லாரோடும் பேசினான். கமிட்டி போட்டான். அப்பா சொல்றதுனால கவனிச்சுக்கிடுங்க. தாவீது இருக்கக்கூடாது, அவன் சாகணும். அப்புறம் கொஞ்சம் ரெகன்சிலேஷன் எல்லாம் பண்ணி பாக்குறான். யோனத்தான் போய் பண்ணிலாம் பாக்குறான். கொஞ்ச நாள் இருக்கிறான். அதுக்கப்புறம் 20வது அதிகாரத்துல வார்ன் பண்ணிடலாம். ஜோனத்தான் வார்ன் பண்ணிடுறான். எப்பா, எங்க அப்பா கண்டிப்பா உன்னைய கொன்றுவாரு. நீ ஓடி போயிரு. ஓடி போயிரு. வேண்டாம், இனிமே இருக்காது. உயிர் தப்ப ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாரு. 20, 42, 43. அந்த பார்ட்டிங் ஆஃப் டேவிட் அண்ட் ஜானத்தன். ஜானத்தன் நல்லா தெரிஞ்சு, டேவிடே டேவிடே, தாவீதே நீ இருந்தானே எங்க அப்பா உன்னை கொன்னே போட்டுருவான். எதையும் யோசிக்க மாட்டேங்கிற. அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போ. கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவருக்கும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுது புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்துக்கு போயிட்டான். இது ரொம்ப எமோஷனல் ஆற. இதுக்கு முன்னாடி உள்ள 2, 3 வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் ரொம்ப அழுவான். தாவீது ரொம்ப அழுவான். அப்படின்னு வசனம் 20 அதிகாரத்துல அதே ஒரு 40 41 41 நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். 41 பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமாக இடத்தில் எழுந்து வந்து
தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வழங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் கண்ணீரின் பாதை. எனக்கு இருந்த ஒரே ஹோப் நீதானப்பா. நீதானப்பா உங்க அப்பாட்ட இருந்து சப்போர்ட் பண்ண. நீதானப்பா என்ட்ட கூட இருந்த. இப்ப நீனும் போன்னு சொல்றியேப்பா. இன்னொரு இடத்துல அவன் சொல்லுவான், நான் என்ன தப்பு சொன்னேன் சொல்லு. உங்க அப்பா ஏன் என்னை இப்படி கொல்ல கொல்ல வர்றாரு? அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷனல் ஹோல் இந்த இன்சிடென்ட் ஆண்டவர் இங்க எழுதி வைத்திருக்கிறார். தனியா இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவீது எல்லாரும் புகழ்றாங்க. மிகவும் கனம் பற்றான். வருடங்கள்லாம் ஜெயம். சடன்லி 19th சாப்டர் come 19th சாப்டர் the stakes of David is turning completely down. முழுமையாக தலைகீழாக மாறுகிறது. தலைகீழாக மாறுகிறது. தனித்து விடப்படுகிறான். எங்க போகணும்னு நினைக்கிறேன். அவன் எங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். 18வது வசனம் 19, 18 சாமுவேல்ட்ட ஓடி போறான். சாமுவேல்ட்ட ஓடி போய் எல்லாத்தையும் சொல்றான். நீங்க வந்து அபிஷேகம் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. சொல்லியிருப்பான். ஆனா சாமுவேல் இதெல்லாம் கேட்டுட்டு, நீ இங்கே வந்து அவன் இங்கேயே வந்து என்ன கொன்றுவான்ப்பா அப்படின்றான். சோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சடன்லி டேவிடோட வாழ்க்கை வந்து லோன்லினஸ் போயிருச்சு. இதுவரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கு வந்து நம்ம சவுலோட மருமகனா மாறுறதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. மீகா மேல அவனும் ஆசை வைத்திருந்தான். அதனால தான் வந்து 2வது சாமுவேல வந்து அவன் இன்னொருத்தனுக்கு கொடுக்கப்பட்டாலும் திருப்பி எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சு வாங்குனான் தாவீது. ஏன் இப்படி பண்றான்னு சொல்லி தெரியல. டேவிடோட டவுன் சைட் ஆஃப் த கேரக்டர்ஸ் நெறைய 2ண்ட் சாமுவேல்ல ரிவீல் ஆகும் நம்மளுக்கு. 2 சாமுவேல்ல நெறைய நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு தாவீதோட ஆக்ஷன்ஸ்ல புரியாத ஒரு ஆக்ஷன் இதெல்லாம் இருக்கும். இதே நபர் எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டாலும். ஆனா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தாவீது தனிமைப்படுத்தப்படுகிறான். அவனுக்கு ஆசாரியன் இடத்துல போய் பார்க்கலாமான்னு தோணுது. 21 ஆசாரியன் இடத்துக்கு போறான். அங்க போய் பொய் சொல்றான். 21 சாப்டர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சேட் ஃபேஸ் இன் டேவிட்ஸ் லைஃப். அவனுக்கு எங்க போகுதுன்னு தெரியல. எங்க போகுதுன்னே தெரியல. முதல்ல ஆடு மேய்த்தவனா இருந்தான். சரி பேசாம எல்லாத்தையும் விட்டு ஆடு மேய்க்க போயிருவோம்ப்பா, விடுப்பா. பேக் டூ ஸ்கொயர் ஒன் அவன் யோசிக்கல. ஆண்டவர் தன் வாழ்க்கையில ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருந்தாருன்னு அவனுக்கு புரியுது. பட் என்னன்னு தெரியல. ஏன் இதெல்லாம் அனுமதிச்சாருன்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு வாரியரா உருவாக்கிட்டான். 1000 பேருக்கு கமாண்ட் பண்றதுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துருச்சு. ராஜாவோட மகளால நேசிக்கப்பட்ட ஒரு நபரா ஒரு சிறு காலம் குடும்பம் வேற நடத்திட்டான். குடும்பம் வேற நடத்திட்டான். இப்ப எல்லாம் எனக்கு இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் தான். அவன் மனைவி அவன் கூட வந்திருக்கலாம், வரல. யோனத்தான் வந்திருக்கலாம். யோனத்தான் இவ்ளோ பேசுறானே! நான் சில சமயம் இப்படிதான் யோசிப்பேன். இவ்ளோ பேசுறானே, எங்க அப்பாலாம் வேண்டாம்ப்பா. எங்க அப்பா பொய் சொல்றார்டா. நம்ம 2 பேரும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கலாம் இல்லையா? அவன் சந்ததி நிலை நிறுத்திருக்குமே. நிலை நின்றுக்குமே. The choices we make, the sides we take is going to decide our future. Better we make the right choices in life. வாழ்க்கையில சரியான தீர்மானங்களை எடுக்க நம்ம பழகிக்கொள்வோம். ஐயோ! எங்க அப்பாவ விட்டு நான் வர முடியாது. அந்த மாரி சென்டிமென்டலா அவன் யோசிச்சிருக்கலாம். நான் முதல் நாளே சொன்னேன். சென்டிமென்டாலிட்டிய ஆண்டவர்லாம் பார்க்கவே மாட்டார். என்னை விட பிள்ளையோ, மனைவியோ, கணவனையோ அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல அப்படின்ட்டார். ஹி இஸ் நாட் வொர்தி ஆஃப் மீ. மறுபடியும் நம்ம கமிட் பண்ணுவோம் ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. யார் நம்ம நேசிச்சவங்க கூட இருக்கிறாங்களோ, இல்லையோ, பரவால்ல. நான் தனிமையா இருந்தாலும் பரவால்ல. நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு உங்க உள்ளத்துல உள்ள எல்லா பயஸ்ட் திங்கிங் எஸ்பெஷலி சில்ட்ரன் அந்த ஏஜ் ஆக ஆக சில்ட்ரன் மேல ஒரு அஃபினிட்டி நெறைய கூடலாம். அதுக்கு நீங்க மறிச்சிருங்க, மறிச்சிருங்க. உங்க கடமை முடிஞ்சிருச்சு. நவ் தே ஆர் இண்டிவிஜுவல்ஸ். தே மே ரிமெம்பர் அஸ். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், மறந்து போகலாம், இருக்கலாம், நல்லா இருக்கலாம். இருந்தா ஓகே. பட் நம்ம ஹார்ட்ல எதுவுமே இருக்கக்கூடாது. நான் தனிமையா வந்தேன் உலகத்துல. ஆண்டவனை தெரிந்து கொண்டேன். சித்தங்களை நிறைவேற்றும். ஜெயமா என் ஓட்டத்தை முடிக்கணும். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராக தாவீது 21வது அதிகாரத்துல அவன் காணப்படுறான். எங்க போகன்னே தெரியல அவனுக்கு.
2 இடத்துக்கு போறான். 2மே தப்பா முடியுது பாருங்க. ஒண்ணு அந்த அபிமெலேக்குல போறான். அவன் போறதுனால அவன் பொய் சொல்றான். அதுக்கப்புறம் இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 24வது அதிகாரங்கள் நினைக்கிறேன். ஆ அதான் அவன் வந்து இங்க வந்து கொன்னு போட்டுருவான் வந்து. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். 22வது அதிகாரம். 22வது அதிகாரத்துல வந்து சவுல் வந்து 70 பேரையும் கொன்னு போட்டுருவான். எல்லாரும் செத்து போயிடுவாங்க. தாவீதுனால வந்த பிரச்சனை. தாவீது எங்க போகணும்னு தெரியல அவனுக்கு. தாவீது போற இடங்கள்லாம் பிரச்சனையாகுது இப்ப. கடைசில அவன் என்ன பண்றான் தெரியுமா? இன்னொரு பயங்கர வொர்ஸ்டான டெசிஷன். எங்க போறான்? காத்துக்கு போறான். காத்ன்றது பெலிஸ்தியருடைய இடம். போகவே கூடாது. எப்ப நம்ம ஜென்ம ஜென்ம காலமா பெலிஸ்தருக்கு விரோதமா நம்ம சண்டை போட்டுருக்கோம். கோலியாத் வந்து ஒரு பெலிஸ்தியன் அவங்களுக்கு தெரியும். அங்க போய் எதிரியோட போய் சரணடைஞ்சிடலாமான்னு பார்க்கிறான். தாவீதே உன் இடம் என்ன? உன்னுடைய அழைப்பு என்ன? உன்னுடைய அபிஷேகம் என்ன? மறந்து போகாதே. இன்னைக்கு நீ தனிமையா இருக்கலாம். இன்னைக்கு பிரச்சனையா இருக்கலாம். அதுக்குன்னு நீ தவறான இடத்துக்கு நீ போயிராத. போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கிறது. 22வது அதிகாரம். 1வது வசனம். அதுல்லாம் என்ற இடத்துக்கு அவன் போகணும். God is going to start a new thing. புதிய காரியத்தின் தேவன் துவக்க இருக்கிறார். தாவீதோட டீம் அங்கே உருவாக போகிறது. நீ காத்துல போனா என்ன ஆகுது? அங்க போன உடனே பாருங்க அந்த ராஜா ஆக்கீஷ்ன்றது அந்த காத்ன்றது பெலிஸ்தருடைய இடம். அந்த ஆக்கீஷ் ஊழியக்காரனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? அது அவங்க சொல்றான் பாரு தேசத்து ராஜா இவன் ராஜாவே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ராஜான்றான். அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க. எதிரி ஆட்கள் ரெகக்னைஸ் பண்றாங்க பாருங்க. சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 16 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்று அவங்களுக்கு கிளியரா தெரியுது. இவன் தான் அவன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பைத்தியக்காரன் மாரி நடிக்கிறான். பைத்தியம் மாரி நடிச்ச உடனே அவனுக்கு ஆகீஸ் சொல்றான், "எப்பா நம்ம நாட்டுல பைத்தியங்கள் இல்லாதபடி இவன ஒரு பைத்தியமா ஆக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தப்பித்தவன் வந்துடுறான். கொஞ்ச நேரம் அவனுக்கு தெரிஞ்சுச்சு, ஐயோ! நம்மள இங்க வாய்ப்பே இல்ல. நம்ம ஒரு ஸ்டேஜ்க்கு வளர்ந்துட்டோம். இனிமே நம்ம திருப்பி கீழ போகவே முடியாது. உயிருக்கு தப்பி அலைகிறதான இந்த 21வது அதிகாரம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். பட் வந்துச்சுனாலும் தப்பு கிடையாது. ரெகக்னைஸ் பண்ணிறணும். ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி 22வது அதிகாரத்துக்கு ஓடி வந்துரணும். என்ன பிரதர் 22வது அதிகாரத்துல என்ன இவ்வளவு பில்டப் பண்றீங்க? அப்படின்னு நீங்க சொல்லலாம். 22வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி பெலிஸ்தர் பிரிட்ல வந்துட்டு அதுல்லாம் என்றும் கெபிக்கு போனான். லோன்லி பிளேஸ். இங்க கொஞ்ச நாள் இருக்கிறான். ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கு. தனியா இருக்கிறான். நல்லா புரிஞ்சுடுங்க. எல்லாரும் கைவிட்டாலும் பரவால்ல. நம்ம போய் இன்னும் அப்படிலாம் போகக்கூடாது. அவளுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறவன் நம்மட்ட வருவான். கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும், தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு, அங்கே அவனிடத்துக்கு போனான். அவன் ஃபேமிலி வர்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் யூதா கோத்திரம் அவனோடு கூட வருவதற்கு முதல் காரணம், அவன் ஒரு யூதா கோத்திரம். யூதாவின் வம்சம் தான் ரொம்ப இதாக போகுது. யூதாவின் செங்கோல் தான். தாவீதின் செங்கோல், யூதாவின் செங்கோல். எருசலேம்ல வந்து நிலைநாட்டப்படணும். அதனால ஃபர்ஸ்ட் அவனோட ஃபேமிலில இருந்து தான் பில்ட் ஆகணும். அவன் மாமனார் ஃபேமிலில இருந்து கிடையாது. அவனோட ஃபேமிலில இருந்து தான். ஒடுக்கப்பட்டவர்கள் பாருங்க கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். நல்ல டீமா இருக்குல்ல. பயங்கரமான டீம். ஆனா தாவீதுக்கு தெரியும். 1000 பேர் 1000 பேர் அவன் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறான். யுத்த வீரர்களுக்கு அவன் இன்சார்ஜா இருந்திருக்கிறான். இந்த ரஃப் அண்ட் டஃப் குரூப்ப நல்லா டிசிப்ளின் பண்றதுக்கு தாவீதுக்கு நல்லா தெரியும். அவன் அவர்களுக்கு தலைவனான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். 400 அதுல்லாம் இட்ஸ் a place of new beginning. புதிய துவக்கத்தின் இடமாக இருக்கிறது. 3வது வசனம் ஒரு இன்னும் பியூட்டிஃபுல்லான வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாப்ல ஏன் போறான்? இது வந்து வேலிடானது. ஏன் அப்டின்னா, தாவீதோட பூர்வீகம் ரூத் அவரோட பாட்டி, மூதாதையர்கள் எல்லாம் மோவாப்ல இருந்து வந்தவங்க. அதனால தூரத்து சொந்தம் அங்க கொஞ்சம் இருக்குது. அதனால நான் எல்லா இடத்துலயும் கஷ்டப்படுற மாரி வயதான அம்மா, அப்பா என்னால கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு சொல்லி, பழைய ரிலேட்டிவ்ஸ்ட்ட போய் கொஞ்சம் விட்டுட்டு, அவன் சொல்ற வார்த்தை பாருங்களேன். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ்.
தேவன் என்னை நடத்துவார். கிளாரிட்டி இல்ல சார். பட் ஐ நீட் அ வெயிட்டிங் டைம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது தெளிவு இல்லன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரணும். ஆண்டவரே, சமயத்துல எனக்கு இதெல்லாம் ரியலா இருந்துச்சு இதெல்லாம். என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல. 23 வருஷம் ஒரு ஏக்கத்துல இருந்த பிறகு திடீர்னு வெளிய போய் நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன செய்ய போறோம்? அப்படிலாம் ஒண்ணுமே தெரியல. ஆனா ஆண்டவரும் சரி, என்ன கூட குளோஸ் நண்பர்களும் சரி, குறைஞ்சு ஒரு 6 மாசம் நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படி. ஐயோ! அந்த 8 மாசம் 6 மாசம் இல்ல. 8 மாசம் ஆண்டவருக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவர் என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டார். என்னுடைய அதுல்லாமுக்கும் வர்றதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். 8 மாதங்கள் எண்ட்ல ஆண்டவர் எனக்குள்ள பழைய ஃபிரெண்ட்ஸ், ஸ்கூல் டேஸ்ல உள்ள ஃபிரெண்ட்ஸ், காலேஜ் மேட்ஸ் எல்லாரும் நெறைய பேர். அப்புறம் சமீபத்துல இருந்த என்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணி, நம்ம அந்த இயக்கத்த நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபித்து ஆண்டவருடைய பாரத்தை சென்ஸ் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த அதுல்லாம ஏன் நம்ம சொல்றேன் அப்டின்னா, அவசரப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய நேரங்கள்ல வந்து அவசரப்பட்டுருவோம். ஆ எதுவுமே விசிபிளா நம்மளுக்கு தெரியலையே! விசிபிளான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு தெரியலையே! அப்டின்னு சொல்லி சில சமயம் அவசரப்பட்டோம். நம்ம எல்லாருக்கும் தாவீதோட அபிஷேகம் இருக்குன்னு நீங்க மறந்துறாதீங்க. உங்களை ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போணும்னு நெனைப்பார். மகிமையான காரியங்களை செய்யணும்னு நெனைப்பார். பொறுமையா காத்துருங்க. யார் இருக்கணுமோ இருப்பாங்க. யார் கழட்டி விடணுமோ ஆண்டவரே கழட்டி விட்டுருவார். அதுல்லாமுக்கு நீங்க கடந்து வரும் பொழுது, ஒரு புதிய துவக்கங்கள் உண்டாகும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே உங்கள அதுல்லாமை உங்கள ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல